ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை அகைன் இன்டேக் பண்ண கண்டிப்பாக யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுசாக பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எதை பற்றி பேச போகிறேன்னா சர்க்கரை தாங்க. இதை நம்ம டெய்லி சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன விளைவுகள் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. எஃபர்ட் நம்பர் 1, சுகர் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நம்ம பாடியில் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளான மைட்டோகாண்ட்ரியான்ற செல் அதோட ப்ராசஸிங் ஸ்பீடை ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ இதனால டாக்ஸிக் வேஸ்ட் க்ரியேட் ஆகும், பாடியும் டயர்ட்னஸ் ரொம்பவே ஆகுங்க, அண்ட் பிரெயின் ஃபாக் வரதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் இது லாங் டேர்மில் இருந்துச்சுன்னா ஆல்சைமர், கேன்சர்ன்ற மாதிரி சீரியஸான பிரச்சனை வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ சுகரை கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்கள் செல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அண்ட் உங்கள் செல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள் பாடியும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எஃபர்ட் நம்பர் 2, நம்ம நார்மலாக சோடா இல்லை ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் மாதிரி ஐட்டம்ஸில் இருக்கிற சுகர் நம்ம பாடியில் இருக்கிற வைட்டமின் B1 குறைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் பாடி இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் தரலான்னா நம்ம காலையில் கை மறுத்து போடுறது, ஆன்சைட்டி, இந்த தூக்கமின்மை, இதெல்லாம் மெமரி லாஸ் ஆகிற பிரச்சனையும் வர ஸ்டார்ட் ஆகிடுங்க. எஃபர்ட் நம்பர் 3, சுகர் அதிகமாக எடுத்திங்கன்னா உங்கள் பேட் கொலஸ்ட்ராலான LDL இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுங்க. இதனால் உங்கள் பிளட் ப்ரெஷருமே அடிக்கடி இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் எஸ்பெஷலி சுகர் அதிகமாகிறதுனால ஃபேட்டி லிவர் டெவலப் ஆகுங்க. இது டேரெக்டாகவுமே உங்கள் ஹார்ட் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இதனால் ஹார்ட் அட்டாக் இல்லை ஸ்ட்ரோக் மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாகும். எஃபர்ட் நம்பர் 4, ஜஸ்ட் ஒரு சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஒரு 5 மணி நேரம் வர வீக் ஆகிடுங்க. சுகர் நம்ம பாடியில் ஒயிட் செல்ஸை பிளாக் பண்ணுறதோட நம்மளுக்கு கோல்டு, ஃபீவர், இன்ஃபெக்ஷன் மாதிரி சிக்னஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். இது முக்கியமாக உங்களோட இம்யூன் சிஸ்டமை பாதிக்கிறதுனால தான். எஃபர்ட் நம்பர் 5, கேன்சர் செல்ஸ்க்கு சுகர்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஆமாம், ஏன்னா சுகரில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இம்யூன் சிஸ்டமை வீக் பண்ணுறதோட நம்ம பாடி செல்ஸையும் டேமேஜ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதனால் கேன்சர் செல்ஸுமே ரொம்ப வேகமாக க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் சுகர் அதிகமாக உள்ள ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.